உயிர்கொல்லி சால்ட். ஒரு கூட்டத்தில் இந்தியர்கள் முட்டாள்கள், அவர்களிடம் போதுமான பணம் இருக்கிறது, ஆனால் மூளை இல்லை என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தாராம் டாக்டர் இர்வின். அங்கே குழுமியிருந்த பன்னாட்டு மருந்து முதலாளிகளும் சிரித்தார்களாம். அக்கூட்டம் நடக்கும் இடம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாம். இவர்கள் உருவாக்கும் சதித்திட்டம் மிகவும் பயங்கரமானதாம். டாக்டர் இர்வின் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர். உப்பின் மூலக்கூறுகள் எவை, அதில் உள்ள வேதிப்பொருட்கள் எவை, அதை கார்ப்பரேட் கமாடிட்டியாக மாற்றுவது எப்படி என்று ஆய்வு நடத்தியவர். மேலும் அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் டாக்டரேட் படிப்பை முடித்தவர். இந்திய உணவின் உப்பின் பங்கு என்ன என்பது குறித்து ஆராய்ச்சியை தொடர்ந்தவர். சதி ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து அவர் எப்படி பேசினார் என்பதை நீங்கள் உணர்வதற்காகவே இந்த பதிவு. இந்தியர்கள் சாதாரணமாக நோய் வந்து பாயில் படுக்க மாட்டார்கள். காலம் காலமாக திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களையும் கடலைக்காய், தேங்காய் போன்றவற்றையும் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாய் இருக்கின்றார்கள். வடிகஞ்சியும் பழைய சோறும் அவர்களுடைய உடல் நலத்தை காத்து நின்றன. அவ்வாறு இருந்தவர்களை சிறிது சிறிதாக விளம்பரங்கள் மூலமாகவும் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் விளம்பர நடிகர்களை கொண்டும் இப்போது அவர்களுடைய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாற்றியமைத்து விட்டோம். கடலைக்காய், தேங்காய் ஆகியவற்றில் கொழுப்பு அதிகமாக உள்ளது என்று கூறி ஓர் புரளையை கிளப்பிவிட்டோம் என்று பேசினார். மேலும் பாரம்பரிய கடலை உருண்டைகளையும் பொறி உருண்டைகளும் இஞ்சி முரப்பாக்களும் காணாமல் போய்விட்டன. வெள்ளப்பாகு கலந்து செய்யப்பட்ட புளிப்பு மிட்டாய்களும் ஆரஞ்சு மிட்டாய்களும் போன இடம் தெரியவில்லை. உப்பும் மசாலாவும் கொட்டி செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகளை இந்த கால குழந்தைகள் விரும்பி தின்கின்றனர். ஓர் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம். அதற்குள் இந்தியர்கள் 3/4 பேர்களை சிறுநீரக மற்றும் இதய நோயாளிகளாக மாற்றிவிடுவோம். அப்படி மாற்றுவதால் நமக்கென்ன நன்மை? ஒரு பண முதலை கேட்டது. ஊருக்கு ஊர் பல டயாலிசிஸ் சென்டர்களை வைத்து விடுவோம். இனி 10 வயது சிறுவர்கள் கூட காலையில் 1 மணி நேரம் டயாலிசிஸ் செய்து கொண்டுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நாம் சதித்திட்டம் நிச்சயம் வெற்றியடையும். அது வெற்றியடைந்தால் இந்தியாவில் 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இதய நோயாளிகளாகவே இருப்பர். அவர்கள் அனைவரும் இரத்த அழுத்த மாத்திரைகளை 3 வேளையும் உணவு மாதிரி உண்டே ஆக வேண்டும். அப்புறம் என்ன, அந்த மருந்து தொழிற்சாலைகளை வைத்துள்ள நாம் தான் உலகத்து பணக்காரர்களாக